Hello friends, welcome to English கத்துக்கலாம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோல பேசிக் இங்கிலீஷ் லேர்னிங் பார்ட் 2 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோலயுமே வந்துட்டு நம்ம பேசிக் இங்கிலீஷ் லேர்னிங் பார்ட் 1 அதுல வந்துட்டு சப்ஜெக்ட்ஸ்னா என்ன, சப்ஜெக்ட்ஸை நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோலயுமே நம்ம வந்துட்டு டென்சஸ்னா என்ன, வேர்ப்ஸ்னா என்ன, ஆக்சிலரி வேர்ப்ஸ்னா என்ன, அப்புறம் நம்ம டென்சஸை எந்தெந்த காலங்களில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லாவே புரியும். இந்த வீடியோவில் நான் டென்சஸை பேர் என்ன, டென்சஸோட பேர்கள் மொத்தம் 12 இருக்கு. அந்த 12 பேரையும் டென்சஸை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், டென்சஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு டென்சஸை நல்லா எலாபரேட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு டென்சஸோட நேம்ஸ் பார்க்க போகிறோம். ரெண்டாவது சப்ஜெக்ட்ஸ்னா என்ன, தேர்டு வேர்ப்னா என்ன, நாலாவது ஆக்சிலரி வேர்ப்ஸ்னா என்ன, ஆக்சிலரி வேர்ப்ஸ்க்கு இன்னொரு பேர் ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிஃப்த் ஒன் 12 டென்சஸோட காலங்கள். நம்ம 12 டென்சஸை எப்படி பயன்படுத்துகிறோம், அது எப்படி காலத்துக்கு மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வெறும் ஒரு இன்ட்ரோவாக தான் நான் இந்த டென்சஸ்க்கு கொடுக்க போகிறேன். அடுத்த வீடியோவில் வந்துட்டு டென்சஸை நல்லா கிளியராக எலாபரேட்டாக நல்லா அது பெரிய ஒரு கான்செப்ட், அதனால அது அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டென்சஸ் மொத்தம் 12 டென்சஸ் இருக்கு. 12 டென்சஸோட நேம்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். நேம்ஸை மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அந்த கான்செப்ட் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லி தருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் நேம்ஸை மட்டும் கற்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். செகண்ட் ஒன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். தேர்ட் ஒன் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். Fourth one, present continuous tense, present continuous tense. Fifth one, past continuous tense, past continuous tense. Sixth one, future continuous tense, future continuous tense. Seventh one, present perfect tense, present perfect tense. நான் சொல்ல நீங்களுமே பின்னாடியே சேர்ந்து சொல்லி பாருங்க. அப்போதான் வந்துட்டு உங்களுக்கு இந்த 12 பேருமே வந்துட்டு நல்ல மனப்பாடம் ஆயிரும். ஸோ 8th ஒன் வந்துட்டு பார்க்கலாம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். 9th ஒன் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். 10th ஒன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். 11th ஒன் past perfect continuous tense, past perfect continuous tense. 12th one அப்புறம் future perfect continuous tense, future perfect continuous tense. இப்போ இதை மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். இந்த ஃபர்ஸ்ட் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் வரும். சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இது மூணுமே ஒன்று. அடுத்த மூணு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த மூணுமே வந்துட்டு கண்டினியூஸ் டென்சஸ்ல வரும். அடுத்தது 7, 8, 9 அடுத்த மூணுமே வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் 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 மூணுமே வந்துட்டு பர்ஃபெக்ட் டென்சஸ்ல வரும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த மூணு ஒன்று. லாஸ்ட் மூணு வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இது வந்துட்டு இந்த மூணு வந்துட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும். இந்த மாதிரி நீங்க பிரிச்சு படிச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து மனப்பாடம் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் மூணு ஒன்று வரும், அடுத்த மூணு நம்ம பிரிச்சுக்கலாம், அடுத்த மூணு மொத்தம் 4 நீங்க 12 பிரிச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே மனப்பாடம் ஆயிடும். ஃபர்ஸ்ட் இந்த நேம்ஸ் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அதை நம்ம எங்கெங்க எப்படி பயன்படுத்துறோம்னு சொல்லித்தரேன். ஸோ இப்போ டென்சஸோட நேம்ஸ் கிளியர் ஆயிடுச்சா? இப்போ நம்ம சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட்ஸை நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்குள்ள டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு சின்ன ரீகால் மாதிரி தான் இருக்க போகுது. சப்ஜெக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஐனா என்ன, நான். சொல்லுங்க, ஐனா நான். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வாயத்திலிருந்து சொல்லுங்க. ரெண்டாவது ஹீனா அவன், ஹீனா அவன். மூணாவது ஷீனா அவள், ஷீனா அவள். இட்னா அது. ஃபோர்த் ஒன் இட் அது. ஃபிஃப்த் ஒன் தேனா அவர்கள், தேனா அவர்கள். 6th ஒன் வீணா நாம் அல்லது நாங்கள், நாம் அல்லது நாங்கள். யூனா நீ அல்லது நீங்கள், யூனா நீ அல்லது நீங்கள். இதை நம்ம முன்னாடியே நிறைய வீடியோக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இது ஒரு சின்ன ரீகால் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம வேர்ப்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம்.
இப்போ வேர்ப்னா என்ன அப்படின்னா, வேர்ப்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலை தான் நம்ம வேர்ப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்துட்டு நம்ம வேர்ப்னு சொல்லும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எழுதுறதோ படிக்கிறதோ, இப்போ நம்ம ஒரு செயலை செய்யறோம்னா ஓடுறது, அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்துட்டு இந்த வேர்புக்குள்ள தான் வரும். இட் இஸ் அன் ஆக்ஷன் வேர்ட். ஆக்ஷன்னா ஒரு செயல், நம்ம செயலை செய்யறதுக்கு போது வேர்ப்ஸ்ன்றது தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்டையும் வேர்பையும் சேர்த்து தான் நம்ம எப்பயுமே பேசுவோம். ஒரு செயலை நம்ம செய்கிறோம் அல்லது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேர்பையும் சப்ஜெக்டையும் சேர்த்து தான் பேசுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் மேக்ஸ் அ சென்டென்ஸ் ஆஃப் அன் ஆக்ஷன். அதான் நான் சொன்னேன், நம்ம ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலை யார் செய்கிறா அல்லது நாமளே செய்கிறோம்னா நம்ம யார்கிட்ட எப்படி சொல்கிறோம் அப்படின்னும் போது நம்ம சப்ஜெக்டையும் வேர்பையும் சேர்த்து தான் சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள், யூ ரன் அப்படின்னா நீ ஓடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன். தமிழில் நீ ஓடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, இங்கிலீஷில் யூ ரன். இதில் இந்த யூன்றது தான் சப்ஜெக்ட். நம்ம சப்ஜெக்ட் முன்னாடியே பார்த்தோட அதில் யூன்றது ஒரு சப்ஜெக்ட் வந்துருதா. யூனா நீ, ரன் அப்படின்னா ஓடு. ஓடு அப்படின்ற போது அது ஒரு வேர்ப், அது வந்துட்டு ஒரு ஆக்ஷன், அதாவது வந்துட்டு அது ஒரு செயல். நம்ம ஓடுறது அப்படின்றது ஒரு செயல், அதுதான் நம்ம வந்துட்டு வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதே மாதிரி நம்ம நிறைய செயல்கள் நம்ம செய்வோம். படிக்கிறதா இருக்கட்டும், நம்ம ஓடுறது, எழுதுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செயல்களா தினமும் நம்ம வாழ்க்கையில செய்யறோம். அதையும் நம்ம சப்ஜெக்டையும் சேர்த்து தான் நம்ம பேசுவோம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இப்ப இங்க வி ரன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வி ரன் அப்படின்னா நாம் அல்லது நாங்கள் ஓடுகிறோம். நாம் அல்லது நாங்கள் ஓடுகிறோம்னு சொல்லும் போது வி ரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுல இது சப்ஜெக்ட், இது வந்துட்டு வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆக்சிலரி வேர்ப் ரொம்ப ஈஸி தான். அதை நான் வந்துட்டு ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 2 எக்ஸாம்பிள் சொன்னோன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆக்சிலரி வேர்ப்ஸ் புரிஞ்சிடும். இப்போ நம்ம ஆக்சிலரி வேர்ப்ஸ் பார்க்கலாம். இப்போ 4வது ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஆக்சிலரி வேர்ப்ஸ்னா ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொன்னேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 சென்டென்ஸ் பார்க்கலாம். ராணி இஸ் ரைட்டிங், ராணி வாஸ் ரைட்டிங். ராணி இஸ் ரைட்டிங், ராணி வாஸ் ரைட்டிங். இங்க இஸ் வாஸ் அப்படின்றது ரெண்டுமே வந்து ஆட் ஆயிருக்கு. இங்க இஸ் வராம ராணி ரைட்டிங் அப்படின்னா ராணி எழுதி கொண்டு அப்படின்ட்டு ஒரு முடிவில்லாத, அதாவது வந்துட்டு அந்த சென்டென்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா இருக்காது. அதுவே இங்கேயும் அதே மாதிரி தான், ராணி ரைட்டிங் அப்படின்னாலும் தப்பா தான் வரும். ஸோ அதுக்கு ஃபில் பண்றதுக்கு தான் ராணி இஸ் ரைட்டிங், ராணி வாஸ் ரைட்டிங். இப்போ இந்த இஸ்ஸுக்கும் வாஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ராணி இஸ் அப்படின்னும் போது அது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ். அது வந்துட்டு அதாவது அவங்க இப்பதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ராணி எழுதி கொண்டு இருக்கிறாள். ராணி இஸ் ரைட்டிங் அப்படின் போது ராணி எழுதி கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க இன்னும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதுவே ராணி வாஸ் ரைட்டிங் அப்படின்னா இது வந்து கடந்த காலம். ராணி எழுதி கொண்டு இருந்தாள். எழுதி கொண்டு இருந்தால் அவங்க ஹோம்ஒர்க்கோ ஏதோ ஒரு சம்திங் மட்டும் அவங்க எழுதிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம she was writing அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ராணி was writing. அதுவே வந்துட்டு அவங்க இப்ப எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ராணி இஸ் ரைட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை தான் நம்ம வந்துட்டு ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஆக்சிலரி வேர்ப்ஸ்னா ஒன்றும் இல்லை, அது வந்துட்டு ஒரு ஹெல்பிங் வேர்ப்ஸ். அந்த வேர்ப் அதாவது நம்ம செய்யற செயலுக்கு முன்னாடி வரும். இப்ப அடுத்தது இந்த 12 டென்சஸோட காலங்கள். அது வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோ தான் நம்ம எலாபரேட்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டென்சஸ்ல 3 தான் இருக்கு. பிரசன்ட், பிரசன்ட் டென்சஸ்ல 3 தான் இருக்கு. பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். இந்த 3மே வந்துட்டு நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லித்தரேன். அப்போ வந்துட்டு உங்களுக்கு இன்னுமே அது நல்லா புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வருவேன் அப்படின்னு நம்ம சொல்ல வச்சுக்கோங்களேன். நான் வருவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல பேச்சு வழக்குல. அதுக்கு அதை வந்துட்டு நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல, ஐ வில் கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்றது நம்ம இனிமே தான் வரப்போறோம். ஸோ இது வந்துட்டு ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. நான் இனிமே தான் வரப்போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் வருவேன்னு சொல்லுவோம். இட் இஸ் அ ஃபியூச்சர் டென்ஸ். நான் வந்து கொண்டு இருப்பேன். நான் வந்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்.
நம்ம அங்கே 12 டென்சஸ் பார்த்தோம்ல, அதில் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் இது வரும். நான் வந்து கொண்டு இருப்பேன், நான் இனிமே தான் வரப்போகிறேன், ஆனால் வந்துட்டு நான் அப்போ வந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு நான் வந்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்துட்டு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ கடைசியாக நான் வந்திருப்பேன், நான் வந்திருப்பேன், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். நான் வருவேன்றது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் வரும். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் வரும் இது நான் வருவேன்ன்றது. நான் வந்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். நான் வந்திருப்பேன் அப்படின்றது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ தான். இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு 12 டென்ஸையுமே வந்துட்டு கிளியராக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.